ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ், அதாவது த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், இதிலிருந்து தான் நமக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்ஓக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து நமக்கு ஜூலை 1 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவாக பார்த்திங்கன்னா 1007 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1 இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஜூலை 21 வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த டேட்டு பார்த்திங்கன்னா ஜூலை எண்டு வரைக்கும், அதாவது ஜூலை 28 வரைக்கும் வந்து உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி ஆர் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும், ரெண்டாவதாக மெயின் எக்ஸாமினேஷனும் இருக்கும், தேர்டாக பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. பேமெண்ட்டும் வந்து யாராவது ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே வந்து பேமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஜூலை 28 வந்து கடைசி நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.